நான் இப்படி பேசுகிறதும் லைவில் வந்து பேசுகிறதும் ஒன்று தான். ஆனால் லைவில் பேசுகிறது ஒர்த்து இல்லாமல் போகிறது காரணம் சேனல் மாற்றுற மாதிரி டக்கு டக்குன்னு மாற்றிட்டு போகிறாங்க. ரொம்ப அது ஒஸ்ட்டான பழக்கமாக இருக்குது. தமிழர்களுக்கு ஏன் இந்த மாதிரி சேனல் மாற்றுற பழக்கம் வந்துச்சுன்னு தான் தெரில. ஒருத்தவங்க லைவில் பேசும்போது என்ன பேசுகிறாங்கன்னு கூட கவனிக்காமல் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கூட தெரில. லைவில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரில. சரிங்க, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணியே போட்டுருவோன்னு பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிற எல்லா வீடியோவும் உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எப்பயுமே சொல்லுவேன், என் வீடியோ மொக்க வீடியோன்னு. எப்பயுமே நான் மாற்றி தான் பேசுவேன். என் வீடியோ தான் ஒர்த்தான வீடியோங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுக்காக பேசுகிறேன். நான் யாருக்காகவும் பேசலை, உங்களுக்காக பேசிகிட்ருக்கேன். அதனால் அவ்வளோவுமே ஒர்த்தான வீடியோ. இப்போ முகுந்தனோட வாழ்க்கை, இராணுவத்தில் வேலை பார்த்து போரில் 3 குண்டுகள் வாங்கி உயிர் விட்ட முகுந்தனோட லைஃப் ஸ்டோரி படமாக வரப்போகுது. அமரன். சிவகார்த்திகேயன் நடிக்கிறாப்புல. இங்கே ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு இது உருவாக்கி வச்சுருக்காங்க, அடுத்தவன் முண்டாட்டி ஆட்டையை போட்டவன் அப்படின்ட்டு. தன்னை போல பிறரை நேசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு விஷயத்தையும் நம்மளை வந்து அவங்க இடத்துல வச்சு பார்க்கணும். ஒருத்தவங்களை, ஒரு குற்றவாளியாக இருக்கட்டும், ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், யாருனாலுமே நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி நடந்துப்போம், நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி அப்படின்னு தான் யோசிக்கணும். அப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து நான் அடுத்தவன் மண்டாட்டி ஆட்டையை போட்டோம் நம்ம நினைக்கிறோம்னா நம்மளோட குணம் என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து எல்லார்ட்டையும் ஒரு பெண்களை மதிக்கிறவங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மனநிலையில் இருக்கோமா, இல்லை அவங்கள நக்கல் அடிக்கிறோமா, கேவலப்படுத்திகிட்டு இருக்கோமா? நீங்கள் வந்து நேரில் தான் ஒருத்தவங்களுக்கு கேவலப்படுத்தணும் அவசியம் இல்லை. யூடியூப்பு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணாலும் அதுவும் ஒன்று தான். அப்புறம் போய் நீங்கள் விதவிதமாக இந்த பெண்களோட ஆபாசத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா, எல்லாமே ஒன்று தான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாம் வேறுன்னு நினைக்கிறோம். நேரடியாக ஒரு பெண்ணிட்ட போய் பழகி அவளோட செக்ஸ் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உலகம் வந்து தப்புன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஏகப்பட்ட என்ன வீடியோனாலும் பார்க்கலாம், கமெண்ட்டு வாய்க்கு வந்ததை போடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு. இப்போ சிவகார்த்திகேயனை பற்றி நம்ம குறை சொல்கிறதோடு இது பல மடங்கு தவறு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவ்வளோ தவறுகளையும் பண்ணிவிட்டு நம்ம இன்னொருத்தவங்களை குற்றவாளியாக இலக்காரம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதை முதல்ல நினச்சிக்கணும். இப்போ ஒரு இராணுவ வீரனோட கதையை தான் எடுத்துட்ருக்காங்க. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கார். முகுந்தன் வந்து தமிழ்நாட்டுக்கார், சென்னையில் வாழ்ந்த நபர். அவருக்கு ஒரு சின்ன பாப்பா, பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோடு அவர் இருக்கிற ஒரு குட்டி வீடியோ நான் பார்த்தேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இது நம்ம பாரதியோட வரி. அதை வந்து அந்த குழந்தைகிட்ட அவ்வளோ வேகமாக சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து என்ன பாடம் வச்சுக்கிட்டு இருக்கோம்? காவாலையா காவாலையான்னு பேச வைக்கிறோம். இந்த வருங்க ஜனகன், அது பார்க்குற ஜனகன மனகதி, கீழே விழுந்தா என்ன கதி, டாக்டருக்கு நெஞ்சு வலி, நர்ஸுக்கு தீபாவளி, அப்படியே போயிட்டுருக்கு அந்த பாட்டு அலங்கோலமாக. இப்படி சின்ன குழந்தைங்கள பாட வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே பெரிய ஆளுக்கெல்லாம் அதை பாடிக்கிட்டு இருக்கோம். வெக்கமே சுத்தமாக கிடையாது. ஒரு விஷயத்துக்கு அஞ்சுறதே இல்லை. ஒரு ரீமிக்ஸ் வந்துச்சுன்னா அது நல்லதா கெட்டதா எதுவுமே கண்டுக்கிறதில்ல. என்ன வந்தாலும் இது ஒரு என்ன புத்தினே தெரில, மண்டையில் மூளையே இல்லைன்னு தான் அர்த்தம். சரிங்க, அதாவது போல செய்தல். குரூப்பாக ஒரு விஷயம் செய்யும்போது அதை எல்லோரும் செய்வாங்க. ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு ஒரு குரூப் இந்த அலையிறாங்கல்ல, பேண்ட்டு முட்டிக்கால் தெரிகிற மாதிரி, தொடை தெரிகிற மாதிரி கிழிச்சு போட்டு, அது மாதிரி தான் ஊரே போடுது. அப்புறம் நம்மளும் போடுவோம்னு அலைகிறது தான். கொம்பேரி முக்கன்னு படம் வந்துச்சுங்க, சீவலப்பேரி பாண்டியன் படம் வந்துச்சுங்க. அப்புறம் கேப்டன் பிரபாகரன், அதில் கொஞ்சம் கோமாளி மாதிரி காட்டிட்டாங்க சந்தன வீரப்பனை. அப்புறம் வந்து நம்ம இவங்க இருக்காங்களே, பூலான் தேவி படம் ஹிந்தியில் வந்துச்சு, அவங்க கதை. வேறு இன்னும் யார் படம் வந்திருக்குதில்ல, எனக்கு இவ்வளோ படம் தான் தெரியும். நான் எந்த படம் பார்க்கலன்றது உண்மை. கேப்டன் பிரபாகரன் பார்த்துருக்கேன், மற்றபடி நான் கொம்பேரி முக்கன் பார்த்ததில்ல, சீவலப்பேரி பாண்டியன் பார்த்ததில்ல.
இந்த மாதிரி இவங்கெல்லாம் குற்றவாளிகளாக இருந்தவங்கள கதையாக எடுத்திருக்காங்க. இப்போ இவர் வந்து இராணுவத்தில் வேலை பார்த்தார். நம்ம நாட்டுக்காக உயிரை அர்ப்பணித்தவர். இளம் வயது 31 வயசு. அந்த குழந்த பாருங்கள், அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அச்சம் என்பதில்லையேன்ட்டு. அப்புறம் பார்த்தா அப்பா சவப்பட்டிக்கிட்டு அது நிற்கிது. அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்குதுன்னு. அதனால் அது தேடி இருந்திருக்கும்ல அவங்க அப்பாவை. 2014 நடந்திருக்கு இந்த விஷயம். இன்றைக்கி அந்த குழந்தை பெரிய குழந்தையாக இருக்கும். இந்த படத்தை வந்து நம்ம என்ன வரவேற்கணும், சரிங்களா? இதில் எல்லோரும் உழைப்பு போட்டிருக்காங்க, வரவேற்கணும். இதுக்கு எதிர்க்கிறது ஒரே ஒரு காரணம், அந்த பையன் ஐயர் வீட்டு பையன்ற ஒரே ரீசனுக்காண்டி தான் எதிர்க்கிறாங்க. இதை எல்லோரும் ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல ஜாதியை பார்க்கக்கூடாது, ஜாதி மதம் பார்க்கவே கூடாது. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பிராமண துவேஷம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பிரச்சனை இல்லை, பிராமணர்கள்னால் வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வந்து இங்கே ஒன்றுமே பண்ணலை. அவங்க பாட்டுக்கு தனியாக ஒதுங்கி எல்லா ஜனங்கத்தை இருந்து தான் அவங்க ஒதுங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பிரச்சனை அதுதான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியலை. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதிக்க சாதிக்கும் இந்த 2 சாதிக்குள்ளே தான் அதிகமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு படம் எடுத்தாலும் எல்லோரும் வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி கொண்டு போகிறாங்க சாதி படம் எடுக்கும்போது. அதே மாதிரி திட்டும்போது பிராமணர்னு திட்டுறாங்க. இப்போ திருமாவளவன் பேசினாலும் பிராமணர்களை தான் திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே உள்ளே இருக்கிறவங்கள திட்ட மாட்டுறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. படம் எடுக்கும்போது ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ பிராமணருக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சண்டை வர்ற மாதிரி தானே சினிமா எடுக்கணும். சினிமாவில் வேறு ஒன்றை காட்டிக்கிட்டு இருக்காங்க, இங்கே அரசியல் பேசும்போது வேறு ஒன்றை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மக்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். உயிர் தியாகம் தானுங்க, அது யாராக இருந்தால் என்னங்க. பிராமணர்கள்லாம் வந்து போருக்கு வராங்கன்றது பெரிய விஷயம். அது அவங்க வந்து சாஃப்டான வேலை தான் பார்க்குறாங்க, அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க. முக்கால்வாசி இந்த என்ன சிஏ தான் படிச்சிருப்பாங்க, சார்ட்டர்டு அக்கௌண்டண்ட். அந்த படிப்பு வக்கீல், இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஹை லெவல் படிப்பாக படிச்சுட்டு டாக்டர் இப்படி தான் போவாங்களே தவிர இராணுவத்தில் போகிறதெல்லாம் ரொம்ப ரேரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படம் வந்தால் எல்லோரும் வந்து அந்த படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கண்டிப்பாக கொண்டாடணும், சரிங்களா? இவங்க பேசுகிறது எதையுமே காதில் வாங்கக்கூடாது. 2வது விஷயம் இருக்குது, சவுக்கு சங்கர் வந்து நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா இவ்வளோ நாள் குழம்பிட்டு இருந்தேன். யார்கிட்ட கேட்குறது இல்லையே. நாள் உட்காந்து என்ன திமுகவுக்கு எதிராக நிறையா பேசுகிறாருன்ட்டு. இப்போ அமீர் விஷயத்தில் அவர் பேசுனதுல தான் எனக்கு ஐயோ இந்த ஆள் பிஜேபி ஆளுப்பா அப்படின்னு ஆகிப்போச்சு எனக்கு, சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா என்ன வேணால் தமிழ்நாட்டை தூக்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம், பயமே இருக்காது. அவர் என்னமோ அமீருக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, வாடகை கொடுத்துட்ருக்காரு, அது இதுன்னு சொன்னார். அதுக்கு அவர் நண்பர் சொல்லியிருக்காரு, அமீரோட நண்பர், 20 வருஷம் நண்பர் சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அந்த அங்கே உள்ள எல்லா செலவும், பஜ்ஜி போண்டா திங்கிற செலவுலேருந்து எல்லா செலவும், வாடகை கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த ப்ரொடியூசரோட பொறுப்பு தான். படம் எடுத்து முடிக்க திட்டிக்கும் அந்த டைரக்டருக்கு ஆகிற செலவுகள்லாம் இவர் தான் பொறுப்பேற்றுக்குருவார் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறார். அப்போ அந்த பேச்சை அடிபட்டு போயிடுது. ஒருத்தனை நீங்கள் இவ்வளோ நாள் திமுக போட்டு அமுக்கிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ நீ ஒரு நல்ல டைரக்டர், நல்ல குணம், நீலாம் இன்றைக்கி தான் தெரியும், யூடியூப் வந்த பிறகு தான் நீ யாருன்னு தெரியுது. அவர் என்னையிலேருந்து எப்போ இருந்து மனுஷன் சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு வைராக்கியமாக ஒரு வாழ்க்கை வந்துட்டுருக்காரு. யானையை வந்து எறும்பு வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம மக்களோட மனநல தான் ரொம்ப மாறணும். எது சரி எது தப்பு, நம்ம 1000 வீடியோ பார்த்தாலும் ஒரு 2-3 வீடியோலே ஒருத்தனோட மனநலம் நமக்கு தெரிஞ்சு போயிடாம, யாருக்காவது சப்போர்ட்டாக பேசிட்டு உக்காந்துருக்கானா, நியாயத்தை பேசுகிறானா, இவ்வளோ விஷயம் நமக்கு தேவையா? அவன் பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க, லொடன்னு அடுத்தவங்களோட விஷயங்களை புள்ளி விவரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயத்த நம்ம வாங்கி என்ன செய்ய போகிறோம்? இந்த மாதிரி நம்ம நிறைய யோசிக்கணும். அதுவே தப்புன்னு ஒரு தடவை நான் பார்த்தேன். அளவுக்கு அதிகமாக செய்தியை நம்ம உள்வாங்குறோம் பார்த்திங்களா, அதுவே ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நான் ஒருத்தவங்க சட்டப்பூர்வமாகவே தப்பு அப்படிம்பாங்க. நம்ம நம்மளை நமக்கு அதெல்லாம் தோணாதுல்ல. நமக்கு எந்த செய்தி தேவையோ அந்த செய்தியை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். அதனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்கக்குள்ளே நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன தேவைப்படுது,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம், லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, பிள்ளைங்களை எப்படி கரெக்டான வழியில் கொண்டு போகிறது. குழந்தைங்களுக்கு நம்ம நேரம் செலவழிக்கணும். அதுக்கு கையில் ஃபோன் கொடுக்குற பெற்றோர் வந்து பெற்றோரே கிடையாது. கார்ட்டூன் பார்க்க வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. கார்ட்டூன் உலகமே வேறு. அந்த உலகத்துக்குள்ளே பிள்ளைங்களை வச்சு நீங்கள் வளர்த்திங்கன்னா நாளைக்கு உங்கள் சொன்ன பேச்சே கேட்காதுங்க. அதனால் நீங்கள் அதுங்களோட பாடணும், ஆடணும், விளையாடணும். நம்ம அந்த பழைய விஷயங்கள் தான் அதுங்களை புதுப்பிச்சு வச்சுருக்கோம். இதை பாட சொல்லணும், திருக்குறள் எதனா பாட சொல்லணும். அப்புறம் என்ன செய்யலாம், வாய்ப்பாடெல்லாம் கண்டிப்பாக அதுங்களை மனப்பாடம் பண்ணுது. எதுக்கு எடுத்தாலும் கால்குலேட்டர் பழக்கிறது. இந்த மாதிரி இல்லாமல் நம்ம சொந்தமாக நம்மளே நல்லா வச்சுக்கணும். சொந்தமாக பட்டை திட்டி வச்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கையில் இப்போ எல்லாத்துக்கும் கருவிகள் இருக்குது, கூகுள் இருக்குது, தேடிக்கலாம். அந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் இந்த மூலையில் பதிவு பண்ணுறது தான் ட்ரை பண்ணணும். மார்க்கை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம பிள்ளை என்ன மார்க் எடுக்குதுன்னு யோசிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உலக விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்குதுன்னு தான் பார்க்கணுமே தவிர மார்க்குன்னு அதை கட்டி பிடிச்சி அழக்கூடாது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரிலாம் படிக்க முடியாது. அதுக்காண்டி மார்க்கு கொஞ்சம் சுமாராக படிக்கிற பிள்ளைங்கன்னா அதுக்கு மக்கு பிள்ளைங்கன்னு அர்த்தமும் கிடையாது. நல்லா மார்க் எடுக்குதுங்கன்னா அதுக்கு அறிவாளி பிள்ளைங்கலாம் அர்த்தம் கிடையாது. எல்லாம் நல்லா மார்க் எடுக்கிற பிள்ளையும் அறிவாளி கிடையாது. அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு உங்களோட கவனம் முழுக்க அந்த குழந்தை வளர்ப்பில் இருக்கணும். உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 15 வருஷம் அந்த குழந்தைங்களோட நம்ம மெயினாக 10 வருஷம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதுங்களாவே கொஞ்சம் தேறிக்கிறங்க. ஒரு 10 வருஷம் குழந்தைக்காக நம்ம ரொம்ப மெனக்கிடணும். குழந்தைங்க என்ன செய்யுதுன்னு கவனிக்கணும், அதுங்களுக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு கவனிக்கணும். அந்த மாதிரி அதுங்களை ஏன்னா தானான்னு வளர்க்கக்கூடாது. தின்பொருள் கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் சாப்பாடு கடையில் ஆனால் கடையில் வாங்கி கொடுக்கறது, எல்லா கிராண்டான பொருளையும் வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம நல்ல பெற்றோர் நினச்சிக்கிறது. அதுங்களுக்கு நோய் தான் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி எதையாவது கொடுத்தோம்னா நான்வெஜ் ரொம்ப கொடுக்காம அளவாக தேவைக்கு மட்டும் கொடுத்து பழகணும். இந்த மாதிரி நிறைய குழந்தை வளர்ப்பில் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அவங்க உடுத்துகிற துணிமணிலேருந்து எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ட்ரெஸ் எல்லாம் நிதானமாக ரொம்ப ஹை கிளாஸாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நிதானமாக குழந்தைங்கள வளர்க்கணும். அதுங்க கண்ணு முன்னாடி நம்மளோட வரவு செலவு தெரியணும். நமக்கு என்ன வருமானம் வருது, என்ன செலவாகுது, அதெல்லாம் அதுங்களுக்கு தெரிய வைக்கணும். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற மனநிலைக்கு அதை கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பில் நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு உங்களுக்கு தான். அந்த குழந்தை கரெக்டாக வளர்ந்துச்சுன்னா முதல் ஆதாயம் உங்களுக்கு, 2வது ஆதாயம் இந்த சமுதாயத்துக்கு. அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க முன்னாடி தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது வந்து நல்லதுக்கு இல்லை. நீங்கள் அவங்க இது ஒரு பக்கம். வேறு என்ன சொல்கிறது, இதெல்லாம் நான் சொல்ல நினச்சேன், வியூஸ் போகாது. நம்ம என்ன சொன்னாலும் எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம்னா, என்னப்பா சொல்லுவாங்க, நோய்களை வந்து இப்போ பல வகையான நோய்களை வந்து அழிக்க முடியாதான், கட்டுப்படுத்தலாமா. சுகரே வச்சுக்கோங்க. இது மாதிரி சுகர் வந்து நோய் கிடையாது, ஒரு குறைபாடு. இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி மக்களோட மனநிலை வந்து தாந்தோன்றித்தனமாக போகிறத வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அன்கண்ட்ரோலாக அவங்க இருக்கிறது, என்ன கிடைச்சாலும் என்ன சோர்ஸ் கிடைச்சாலும் எடுத்து மண்டையில் போட்டுக்கிறது. முக்கியமாக நெகட்டிவ் சோர்ஸ், நமக்கு தேவையே இல்லாது அடுத்தவன் போகிறேன்னு சொல்கிறோம்ல அந்த விஷயம், அது மிகைப்படுத்தி வரும். அது உண்மையாக பொய்யான்னு கூட யோசிக்காமல் அப்படியே அள்ளி மண்டைக்குள்ளே போட்டுக்கிறோம். நமக்கு யாரையா நக்கல் அடிக்கணும், யாரையா கேலியாக நினைக்கணும், எவனையா இலக்காரமாக நினைக்கணும். அதுக்கு நம்ம வந்து முன்னாடிலாம் சொந்தக்காரனாக நினச்சிட்ருப்போம், கூட இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள. இப்போ அவங்க எல்லாரையும் மறந்துட்டு வேறு எங்கேயோ ஒரு உலகத்தில் பயணிச்சிட்ருக்கோம். வேறு யாரையோ விஐபியை நம்ம மட்டமாக நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட விளைவு தான் இதெல்லாம். இந்த மீடியாவில் சவுக்கு சங்கர், மாரிதாஸ், சாட்டை துரைமுருகன், இன்னும் 4-5 களிசடை பயில்வானு, இப்படி ஒரு 10 களிசடையை உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அது பெரிய அளவில் ரீச் ஆகிறதெல்லாம் நம்மளோட சிந்தனைனால் மட்டும்தான். நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணோம்னா ஈஸியாக அவங்க காணாமல் போயிடுவாங்க. எதிர்கருத்து வைக்கணும், அதை செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம பிடிச்சி தானே அதை பார்க்குறோம். எதிர்கருத்து வைக்கிறதுக்காக அந்த வீடியோ பார்க்கல. இப்போ என்ன மாதிரி ஒரு பெண் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசினேன், கேவலமாக நீ உனக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, நீலா ஒரு ஆளா அப்படிம்பாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அது மாதிரி நான் கட்டுப்படுத்துறதுக்கான்னு உங்கள் மைண்டு எங்கிட்ட சுற்றுதில் கட்டுப்படுத்துறதுக்கான்னு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இப்படி எதுக்கு பேசணும்? முதல்ல எனக்கு தான் நெட்டு வேஸ்ட்டு இருந்தாலும் பேசுகிறேன் பாருங்கள்.
இவ வேற என் மக வேற 4000 பேர் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. 4000 பேர்ன்றா. எங்கடா 4000 பேர் நம்ம பேசுகிறா ஒரு செகண்டில். இப்போ நான் பேசி முடித்து ஒரு இது அப்லோடு பண்ணேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராக உடனடியாக பார்க்குற மாதிரி இருக்கணும்ல. இப்போ மற்ற யார் பேசினாலும் அப்படி நடக்குதுல்ல. அவங்க பேசுகிறது ஒருத்தர் மதன் கௌரி எடுத்துக்கோங்களேங்க. சுத்தமாக மூளையே இல்லாத பையங்க அந்த பையன். அவன் பேசுன டக்குன்னு லட்சக்கணக்கில் போகுதுன்னா அப்போ மக்கள் மதன் கௌரி மாதிரி இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எதையும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசணும். இப்போ ஷார்ட்ஸ் வேறு வந்து பழகிருச்சா நமக்கு பொறுமை இல்லாமல் போயிடுது. ஒரு வீடியோ பார்க்குற நேரத்தில் நம்ம ஒரு 20 ஷார்ட்ஸ் பார்த்துடலான்னு நினைக்கிறோம். அதுவும் அந்த பெண்கள் ஒரு ஜாலி ஒருத்தர்லாம் மூஞ்சியை கிட்ட வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சகப்பாக இருக்கானா அழகாக இருக்கானா. நான் அதே மாதிரி பண்ணேன். 2 பேர் தான் பார்த்தேன். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அப்போ அந்த அழகு வந்து நம்மளை கவருது என்னங்க.